பேக் டு ரொட்டீன் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வியானு கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டராக பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக வந்து ஒரு 1 வீக்காகவே வீட்டில் நான்வெஜ் எதுவுமே செய்யலை. பையனுக்கு வந்து இந்த நாக்கு எச்சு போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்துட்டு அம்மா சீச்சி செஞ்சு கொடுன்னா அவனுக்காகவே காரம் இல்லாமல் தேங்காய் பால் மட்டும் ஊற்றி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு சிக்கன் செஞ்சுட்டு இருந்தேன். எல்லாருக்கும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ உடம்பு சரியில்லாமல் போனாலும் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாயிரும். இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு பொருட்டாவே தெரியாது. நம்மளோட டெய்லி வேலையை வந்து நம்ம செஞ்சுட்டே தான் இருப்போம். ஆனால் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்மளோட நாளே ஓடாது. அண்ட் வழக்கம் போல் கொஞ்சம் வெளியே வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வியானுக்கும் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் மறுபடியும் மழை வர மாதிரி ஸ்டார்ட் ஆகிருக்கு. நல்லா க்ளவுடியாக இருக்குது அண்ட் சில்லுன்னு இருக்குது. எத்தனை பேர் கோயம்புத்தூரோட கிளைமேட் என்ஜாய் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எல்லார் வீட்லேயுமே இது நடக்கும்னு நினைக்கிறேன். போகும்போது அம்மா வீட்டுக்கு வெறுங்கை வீசிட்டு போவோம், வரும்போது எதையாவது தூக்கிட்டு தான் வருவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் இந்த வடை சட்டியும் 2 சம்படமும் தூக்கிட்டு வந்தேன். நீங்கள் இப்படி போனால் என்ன எடுத்துகிட்டு வருவீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.